இருள் சூழ்ந்த வாழ்க்கையில் ஒளி கிடைக்க வேண்டுமா? எப்படியாவது என் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை கிடைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி நான் ஆதி காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம பெரியவங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு தெய்வீக பரிகாரம் அமாவாசை பரிகாரம். வரும் அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை, அதுவும் ரொம்ப முக்கியம். வைகாசி மாதத்தோட கடைசி நாளில் வருது. அன்றைய தினத்தில் நீங்கள் நான் சொல்லும் ஒரு எளிய பரிகார சைவ படைகள் வழிபாட்டை செஞ்சால் குலதெய்வம் உங்களை ஏறெடுத்து பார்க்கும். அதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். நம்பி இதை செய்யுங்க. குலதெய்வத்தோட பேரை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எந்திரிச்சு வீட்டில் கோலம் போடாதீங்க. வீட்டில் இருக்கிறவங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்காதீங்க. காலையில் எந்திரிச்ச உடனேயே வீடு முழுவதும் தண்ணீர், பன்னீர், பச்சை கற்பூரத்தை கலந்து வீடு முழுவதும் தெளித்து விடுங்க. அதற்கப்புறம் துளசிக்கு மஞ்சள் கலந்த தண்ணியை கொஞ்சோண்டு ஊற்றுங்க. அதற்கு பிறகு காலை மதியம் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாதீர்கள். மதியம் சரியாக 11 மணிக்கு தான் அமாவாசை தொடங்குது. ஸோ அமாவாசைக்கு 11 மணியில் இருந்து 1 மணிக்குள்ளே சைவ படையில் உங்கள் வீட்டில் தயாரித்து ஒரு வாழை இலை போட்டு அத்தனை உணவையும் சைவ படையிலையும் வச்சுங்க. 6 சுவை இருக்கணும். இனிப்பு, புளிப்பு, கசப்பு, துவர்ப்பு இருக்கிற மாதிரி 6 சுவையும் வச்சுட்டு அதற்கு அப்புறம் ஒரு சொம்பு நிறையா தண்ணீர் வச்சு, அந்த நிறை சொம்பாக இருக்கணும். ஒரு துளியும் கூட எக்ஸ்ட்ராவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. நிறை சொம்பு தண்ணீரை வச்சுட்டு அதற்கு முன்னாடி ஒரு கண்ணாடியை வச்சு அதற்கு பக்கத்தில் ஒரு தீபம் ஏற்றிக்குங்க. தீபம் ஏற்றி நமஸ்கார முத்திரையை வச்சுட்டு உங்களோட முன்னோர்களை எல்லாம் மனதார நினைத்து, நான் இந்த தெய்வீகமான அமாவாசை அன்று என் முன்னோர்களை நினைத்து இந்த படையலை வழிபாடுகளை செய்கிறேன். இந்த படையலை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களின் தாகம் தீர்ந்து அவர்களின் பசி தீர்ந்து என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மனமாற இப்போ நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் சொல்லி வழிபாடில் செஞ்சுட்டு தேங்காய் வாழைப்பழத்தை உரித்து வச்சுட்டு தேங்காயை உடைச்சி கற்பூர மாரத்தை காமிச்சதுக்கப்புறம் எல்லா உணவையும் கலந்து பிசைஞ்சு கொண்டு போய் காகத்துக்கு வச்சுட்டு, காகம் சாப்பிட்டதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் மற்றவங்க சாப்பிடுங்க. இதைய வரும் ஞாயிற்றுக்கிழமை செய்வதன் மூலமாக அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நீண்டகால கஷ்ட நஷ்டங்களும் சரியாகும். குலதெய்வத்தின் அருளும் பித்திருக்களின் ஆசையும் கிடைக்கும். இத்தனையும் செய்ய முடியாதுங்க. ஒயிட் ரைஸ் கொஞ்சோண்டு எள்ளு போட்டு காகத்துக்கு தண்ணியோடு வச்சுருங்க, மிஸ் பண்ணாதீங்க. வியாபாரத்தில் இருக்கிறவங்க அமாவாசை நாள் எருமை மாட்டிற்கு 5 மஞ்சள் வாழைப்பழத்தை கொடுப்பதன் மூலமாக வியாபாரம் சார்ந்திருக்கக்கூடிய கட்டுக்கள், வியாபாரம் சார்ந்திருக்கக்கூடிய தடைகள் சரியாகும். ஸோ இதைய மறக்காமல் நமது நண்பர்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, வரும் ஞாயிற்றுக்கிழமை செயல்படுத்தி பாருங்கள், நல்லது நடக்கும். வரும் வெள்ளி, சனி, ஞாயிறு இலங்கையில் என்னை சந்திக்கலாம். இலங்கை நண்பர்கள் கீழக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். ஒவ்வொரு மனிதரின் செல்வ செழிப்பான வாழ்க்கைக்கு வாட்ஸ்அப் மூலமாக கன்சல்ட்டிங்கும் தெய்வீக பரிகாரங்களையும் ஆன்மீக சுற்றுமா பொருட்கள் மூலமாக வழிநடத்துகிறோம். என்னை சந்திக்க தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். வரும் ஜூன் 15 மணி லிகித ஜபம் அப்படிங்கிற ஒரு சூட்சமமான வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு 11 நாள் நடத்த இருக்கின்றேன். 11 நாளும் 5 நிமிஷம் ஏதோ ஒரு நேரத்தில் நான் சொல்லக்கூடிய சில மந்திரங்களை நீங்கள் எழுதி நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செஞ்சால் பணபயம் சரியாகும், பணத்தடை சரியாகும், பணம் சார்ந்த பல சிக்கல்கள் சரியாகும். உங்களுக்கு சரியாகும்னு நினச்சிங்கன்னா இந்த வாட்ஸ்அப் பயிற்சியில் மிஸ் பண்ணாமல் கலந்துக்கங்க. கண்டிப்பாக இந்த பயிற்சி ஒரு பெரும் மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரும். வரும் பௌர்ணமி சிறப்பு சத்யநாராயண பூஜையோடு சேர்ந்து சிறப்பு ஐஸ்வர்ய யாத்திரையை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். திருச்சியில் இருக்கக்கூடிய சூட்சமமான சித்தர்களின் 7 ஆலயத்திற்கு ஒரே நாளில் நான் கூட்டிகிட்டு போகிறேன். என்னுடன் அந்த ஆலயத்திற்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு சொந்த வீடு அமையும், செல்வ செழிப்பு பெருகும், இழந்த தொழில் கிடைக்கும், இழந்த சொத்து கிடைக்கும், இழந்த நகை கிடைக்கும், தெய்வீக அருள் கிடைக்கும், ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வுகள் கிடைக்கும். இந்த யாத்திரைக்கு 25 நபர்களை மட்டும்தான் கூட்டிகிட்டு போகிறேன். நீங்கள் உடனே யாத்திரைக்கு உங்கள் பேரை பதிவு செய்து கொள்ளுங்கள். சந்திப்போம். யாத்திரையில் சிறப்பு பூஜையிலும் கலந்து கொள்ளலாம். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவருமே சந்திக்கின்றேன். அனைவருக்கும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் அபரிதமாய் பெருகட்டும். வாழ்க.